Hey guys, welcome back to the channel Random Stuffs Tamil. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தினமுமே டேரோ ரீடிங் செஷன்ஸ் அவைலபிள். என்னோட ரீடிங் உங்க கூட ரெசனேட் ஆச்சுன்னா ஃபார் ஃபர்தர் மோர் டீடைல்டு பர்சனல் ரீடிங் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. நான் அல்லது என்னுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்லாட் புக் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? அண்ட் மோரோவர் நம்மக்கிட்ட வந்து லைக் ஆஸ்ட்ராலஜி அண்ட் ப்ராப்பர் நேமிங் அண்ட் கல்யாணத்துக்கு மெயினாக ஜாதகம் பார்க்குறது, அதுக்கு முன்னாடி காதலுக்கு ஜாதகம் பார்க்குறது, ஒரு ப்ராப்பர் ஒரு 5 to 6 pages பிரிண்ட் அவுட்லேருந்து வி வில் ப்ரொவைட் அ ப்ராப்பர் files oriented in a zodiac platform and also prediction based உங்களுக்கு வந்து tarot, intuitive, psychic and you will be getting a clear cut announcement from us. ஓகேங்களா? நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அஃபர்மேஷன்ஸ் வில் பி ஃப்ரீ கைடன்ஸாக உங்களுக்கு வந்து எங்ககிட்ட ஸ்லாட்ஸ் புக் பண்ணுறவங்களுக்கு டேரோட்ஸ்க்கு மேனிஃபெஸ்டேஷன் அஃபர்மேஷன் அண்ட் ஃபாலோ பேட்டர்ன்ஸ் வில் பி ப்ரொவைடட். இது 2025 ஒரு நியூ இயர் ஸ்டார்டிங் ஆஃபர்ஸாக நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஹூஎவர் வாண்ட்ஸ் யூ கேன் கிளைம் இட். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் தெரியாது, 9841349436. ஓகேங்களா? இன்னைக்கு உண்டான ரீடிங் எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறது. வாட் இஸ் த கரண்ட் ஃபீலிங், ஹவு ஹீ இஸ் ஃபீலிங், ஹவு ஷீ இஸ் ஃபீலிங், எப்படி தான் இருக்காங்க. கான்டாக்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நோ கான்டாக்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஹையர் செல்ஃபில் இருந்தும் சரி, நார்மல் ஹிடன் சீக்ரெட்ஸ் எதுவாக இருந்தாலும் உடைச்சு சொல்லக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் என்னை வந்து நம்புறீங்க. ஸோ அதை நான் எப்போவுமே காட் கிட்ட, யூனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணுறது, எனி டைம் எவ்ரி டைம் கிவ் மீ தட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங், ஹிடன் அண்ட் ஃப்ரம் ஹையர் செல்ஃப், இது ரெண்டுமே சேர்த்து பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2 உங்களுக்கு உண்டான பைல்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆழ்ந்த மூச்சு அட்லீஸ்ட் ஒரு 3 பிரெத்தாவது இழுத்து விடுங்க. ஓகேங்களா? ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக வந்திருக்கிறவங்களா இருந்தால் ஒரு 3 பிரெத்ஸாவது இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். டேரோட்ஸ் பார்க்கும் போதும் டேரோட்ஸ் கேட்கும் போதும் சரி, ஒரு ஆன்சர் எதிர்பார்த்து கேட்காதீங்க. ஜஸ்ட் கீப் யூர் மைண்ட் நியூட்ரல், சேம் ஆஸ் தட் பைல் செலெக்ஷன். கீப் யூர் மைண்ட் நியூட்ரல். இந்த யூனிவர்ஸ், இந்த ஏஞ்சல்ஸ், இந்த பிரபஞ்சம், உங்கள் கடவுள், உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், டேரோட்ஸ் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத ஏற்றுக்கோங்க. ஹென்ஸ் இட்ஸ் அ ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு சூட் ஆகிறத எடுத்துக்கோங்க, சூட் ஆகிறத விட்டுருங்க. பைல் நம்பர் 1, this blue color lapis lazuli, இந்த crystal green color avenger. pile number 2 இதுக்குண்டான ரீடிங் அப்புறம் பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ, எனிதிங் ஹிடன் ஆர் எனிதிங் ஃப்ரம் தி ஹையர் செல்ஃப் பார்ப்போம். pile number 1, pile number 1. Anything hidden or higher self விட something is blocking. Let's see. Pile number 1 உங்க person கிட்ட வந்து yes, the blockages is this 9 of air moment. What is blocking is that the backstabbing situation. They have the backstabbed you or அவங்களோட தாட்ஸ் வந்து உங்களை ரொம்ப சரவுண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க தான், இல்லை உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது. எஸ், த கண்ட்ரோலர் ஆஃப் யுவர் ஹார்ட், த கண்ட்ரோலர் ஆஃப் யுவர் பிரெயின் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி என்ன சொல்கிறது மூமெண்ட், தாட்ஸ் எல்லாமே அவங்கள நினச்சி ஒரு கண்ட்ரோல்மெண்ட் இருக்குது. உங்களை சுற்றி எல்லாமே அவங்க தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் யூஆர் எக்ஸிஸ்டிங், பட் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான் நீங்களே தவிர மிச்சம் எல்லாமே உங்கள் பர்சன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு லவ் சூழ்ந்துருக்கு. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூவில் யூ ஹாவ் டு பி ஜஸ்ட் தேர். நீங்கள் இருக்கலாம், ஆஸ் அ பர்சனாக நீங்கள் இருக்கலாம், வாழலாம், சம்பாதிக்கலாம், எது அவங்க சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும். அந்த தாட் வந்து உங்களையே தெரியாமல் உங்களை வந்து காதலால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, சண்டைகள் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் அது வந்து ஒரு பிளாக்கேஜ், உங்களை தடுக்கிறத உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பர்சன் கிட்ட கரண்ட் ஃபீலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் சீக்ரெட் ஹேஸ் பின் ரிவீல்டு. he or she உங்கள் பார்ட்னர்
உங்களுக்கு தெரியாமல் உங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் அவங்களுடைய கரண்ட்டில் முழு மூச்சு எனர்ஜியாகவே வச்சுருக்காங்க. அவங்கள பற்றின தாட்ஸ் தான் சரௌண்ட் ஆகணும். பட் இவங்க கான்டாக்டில் இருப்பாங்களா? சரி, நான் அவங்கள பற்றியே நினைக்க ரெடி, நான் அவங்கள பற்றி பேச ரெடி, நான் அவங்களுக்காகவே வாழ ரெடி, என் கூடயே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 4 ஆஃப் வாட்டர், ஒரு 30% தான் நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்கும். ஒரு எமோஷ்னலில் கொண்டு போய் ஆழ்ந்து ஒரு எமோஷ்னலில் விட்டுட்டு அங்கே ஒரு டிஸ்கனெக்ஷன் பிரேக். எனக்கு வந்து உன் கூட கனெக்ட் ஆகலை, ஐ டென்ட் ஃபீல் த பாஸ்ட் லவ், எனக்கு அந்த முதல்ல இருந்த அந்த பாசம் இப்போ இல்லை, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு ஏன் வந்து நடக்கலை அப்படின்னு திடீர்னு உங்ககிட்ட வந்து அந்த கனெக்ஷன் ஃபீல் ஆகலை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் ஃபீலிங்கில் இருக்காங்க உங்கள் பர்சன், ஆர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லாமே அவங்க தான் அப்படின்னு மாற்ற வச்சுட்டு இப்போது எனக்கு உங்ககிட்ட கனெக்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பதில் உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்கிறாங்க. அண்ட் 3 அப்படின்றதுனால கரண்ட் ஃபீலிங்கில் அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மெமரி பவரில் இருக்கக்கூடிய ஒரு சில இன்செக்யூரிட்டிஸ், இப்போ அந்த பர்சனுக்கு வந்து அவமானப்படுறது ஒரு இன்செக்யூரிட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து வேறு மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்க பட்ட விஷயத்தில் உங்களை ஒரு எலி மாதிரி உங்களை அவமானப்படுத்துறது, உங்களை காயப்படுத்துறது. இப்போ அவங்களுக்கு கல்யாணத்தில் ஒரு இன்செக்யூரிட்டின்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் பண்ணுறதுல அவங்களுக்கு இன்செக்யூரிட்டினா இப்போது கல்யாணமே தவறு, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி அதில் டாமினண்ட்டாக சப்மிசிவாக ஒரு விஷயங்கள் நடத்துறது பார்க்கலாம். இன்னும் என்னென்ன உங்கள் பர்சனை பற்றி ரிவீல் ஆகுதுன்னு. கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் தெம், இது எல்லாமே ஹிடன் ஹையர் தான் நினைக்கிறேன். ஏன்னா இது எதுவுமே எந்த பர்சனுமே ஓப்பனாக காட்ட மாட்டாங்க. ஸோ நம்ம இப்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ன கரண்ட் ஃபீலிங் இருக்குன்றதை பார்க்கலாம். ரொம்ப ஒரு ஹிடன் ஹையர் செல்ஃப் கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ நோட் இட் டவுன். இதெல்லாம் தெரியுதா, இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கா, உங்களுக்கு மறைச்சு உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. பைல் நம்பர் 1, எக்ஸ்கியூஸ் மீ, கரண்ட் ஃபீலிங் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ண உங்களோட பர்சன்ஸ் கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் no contact current feeling, pile number 1. Okay, no contact current feeling. Okay, I have already got this card. Okay, emotions are there. Emotions இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எப்போ வந்து சாரி கைஸ் கேமரா விடிச்சிட்டேன், எப்போ வந்து எமோஷன்ஸ் கட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களோ அங்கேருந்தே எமோஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ 6 ஆஃப் வாட்டர் ரிஃப்ளெக்ஷன். சி அ பர்சன், முத்துக்கள் எல்லாம் வாட்டர்லேருந்து மேலேயே வந்தாச்சு. அ பர்சன் வித் ஸ்டொமக் பெயின், சம்திங் ஹஸ் ஈடன், சொல்ல முடியல, மெல்ல முடியல, மாத்திரை சாப்பிட முடியல வயிறு வலிக்கு, அப்போது உங்கள் மனசில் இருக்கிறது ஆனால் இங்கே தெரிகிற இமேஜஸ் வேறு. ஸோ த ரிஃப்ளெக்ஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ டெஃபினெட்லி நான் சொன்ன மாதிரி அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வேறு ஏதோ ஒரு விஷயம், ஆஸ் அ பர்சனாக அவங்க வேறு ஏதோ. அப்போது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்சது ஃபுல்லாகவே ஹிடன் அமௌண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு இந்த நோ கான்டாக்டில் இருக்கக்கூடிய நிறைய புலப்படும், முத்துக்கள் புலப்படுது, வைரங்கள் புலப்படுது. இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து அவங்களுக்கு நிறைய கிடைக்குங்க, உங்களால் நிறைய கிடைக்கும், அது அவங்களுக்கு தெரியுது. கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூவில் யூ ஆர் லைக் அ ப்ரீஷியஸ் திங். நீங்கள் டிக் பண்ண உங்களை வந்து எமோஷ்னலாக ஹர்ட் பண்ண நிறைய லவ் கொடுப்பீங்க. எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளாக இருக்குன்னா மணி கொடுப்பீங்க அந்த பர்சனுக்கு. இல்லை எனக்கு கெரியர் வைஸ் இதுவாக இருக்குன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேயே வேலை வாங்கி கொடுப்பீங்க. ஸோ கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூவில் நீங்கள் வந்து ஒரு புதையல் மாதிரி, உங்களை பவுன்சர் பால்னு கோவம் வந்தால் உங்களை அடித்து பவுன்சிங் பால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், பிபி வந்தால் அந்த ஸ்மைலி பால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வாட் எவர் த சப்ளிமெண்ட்ஸ் தே நீட் யூ ஆர் கிவிங். அது அவங்களுக்கு தெரியும். அதை உங்ககிட்ட காட்டுறாங்களான்னு கேட்டால் வெளிப்படையாக காட்டுறது வேற ஒரு முகம், உள்ளே இருக்கிறது வேற ஒரு முகம் அப்படின்றத தெளிவாக வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு முறையும் இந்த மாதிரி டேரோட்ஸு இதெல்லாம் பார்த்து தான் உங்கள் பர்சன்ஸோட உண்மையான கரண்ட் ஃபீலிங்கும் உண்மையான ஒரு முகமும் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க. ரொம்ப பாசிட்டிவாக நினைக்கிறத விடங்க பாசிட்டிவாக நீங்கள் இருக்கீங்க. அவங்களுக்கு எப்போல்லாம் எமோஷ்னல் சப்போர்ட் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் இருக்கீங்க, எல்லா இடத்துலையும் இருக்கீங்க, சரௌண்டடாக இருக்கீங்க. இப்போ நம்ம தேவைன்ற நேரத்தில் உதவி புரியறதுக்கு நண்பன் இருப்பானா அப்படின்னும் போது நண்பன் இருக்கானோ இல்லையோ நீங்கள் இருப்பீங்க. ஸ்ப்ரெட் யோர் விங்ஸ். அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணுமா, பணம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஒரு மாரல் சப்போர்ட்டாக யூ வில் பி தேர். ப்ரையாரிட்டிஸ்,
அவங்க உங்களோட ப்ரியாரிட்டி. இப்போ உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போவீங்களா இல்லை அவங்களோட ஹெல்த் இஷ்யூ ஹாஸ்பிட்டலில் போவீங்களான்னா ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு தான் முதல் ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க. ஸோ தே நியூ ஆல் த திங்ஸ். அவங்களுக்கு கரண்ட் ஃபீலிங்கில் திஸ் பர்சன் இஸ் எவ்வளோ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோவும் அவங்களுக்கு புரியுது, தெரியுது. ஹீ ஹேஸ் ஃபீலிங்ஸ் ஃபார் யூவா? எஸ். அண்ட் மெட்டீரியலிஸ்டிக்காகவும் இருக்கா? எஸ், மெட்டீரியலிஸ்டிக்காகவும் இருக்குது, எமோஷன்ஸாகவும் இருக்குது. சொல்கிறது என்னென்னா டிஸ்கனெக்ஷன், நோ கான்டாக்ட். ஆமாம் மேம், நாங்கள் இப்போ நோ கான்டாக்டில் இருக்கணும். திஸ் கார்டு இஸ் திஸ் நோ கான்டாக்ட். நான் முன்னாடியே சொன்னேன், பார்க்கலன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்க. 4 of வாட்டர் இஸ் எஸ் யூ ஆர் டூயிங். நான் எல்லாமே பண்ணுறேனே நீங்கள் நான் சொல்லியிருக்கேனே மேம்னா அவங்களும் சொல்லுவாங்க நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க, ஆனாலும் எனக்கு நான் எல்லாமே வாங்கிக்கிறேன் கோபால், ஆனால் உங்களை என்னால் வந்து லவ் பண்ண முடியாது கோபால்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் எல்லாமே ஓகே, யூ ஆர் எவ்ரிதிங். பட் நீ கேட்குற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கமிட்மெண்ட்டோ அந்த மேரேஜோ இல்லை நீங்கள் கேட்குற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, உனக்கு எக்ஸ் வேணுமா இல்லை நான் வேணுமா, ஏதாவது ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்தையே உன்னால் பண்ண முடியல, அந்த ஃபுல்லஸ்ட் லவ் ஏன் உன்னால் கொடுக்க முடியலன்னா அதுக்கு அவங்கக்கிட்ட பதில் கிடையாது. அந்த பதில் தான் நம்ம இங்கேருந்து எடுக்கிறோம். என்ன அப்படின்றத எடுக்கிறோம். டேக் இட் ஃபார் கிராண்டட் ஒன்று எடுக்கிறோம், ப்ரியாரிட்டிஸ் ஒன்று எடுக்கிறோம், சப்கான்ஷியஸ் ஃபியர் ஒன்று வெளியில் தெரியுது, ஹையர் செல்ஃப்லேருந்து தெரியுது, ஹிடன் சீக்ரெட்ஸ்லேருந்து, கரண்ட் ஃபீலிங்லேருந்து தெரியுது. ஸோ இதில் உங்கள் பர்சன் எது அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு ரிசர்ச் அண்ட் எக்ஸிக்யூட். பைல் நம்பர் 1, நீங்கள் ரொம்ப வந்து இந்த பர்சன் கிட்டேருந்து ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நேரம், தெளிவாக இருக்கணும். ஏன்னா குழப்புறாங்க, அவங்களே குழம்பி போயிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஐ ஆம் அக்செப்டிங் ஃபியர் ஆஸ் நேச்சுரல் அண்ட் போல்ட்லி டேக்கிங் தி necessary step to achieve abundance. I believe that I want is possible. What I want is possible as it is for the highest good of all concerned. Highest self-லேருந்து எடுத்தோம் இல்லையா? So we have got the highest good of all concerned. எல்லாமே வந்து அவங்களுக்கு பாசிபிளாக இருக்குது, எல்லாமே நடந்திருக்கு. எஸ், they have got கரண்ட் ஃபீலிங்கில் they have got எஸ். நம்மளுக்கு வந்து அபாண்டன்ஸும் சொல்லிட்டாங்க. அவங்களோட அபாண்டன்ஸை நீங்கள் தான், அவங்களோட அதிர்ஷ்டமே நீங்கள் தான். வாட் எவர் த நெசசரி திங்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு எல்லாமே நீங்கள் இது பண்ணுறீங்க, அதுவும் சொல்லியாச்சு. ஸோ அவங்களோட ஃபியரை அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலாக உங்களை வந்து புட் டவுன் பண்ணாமல் அவங்களோட ஃபியரை ஓப்பனாக எஸ்மா திஸ் இஸ் மை ஃபியர், எஸ்பா திஸ் இஸ் மை ஃபியர் அப்படின்னு சொல்லாமல் உங்கள் மேலே புட் டவுன் பண்ணாமல் இருக்காங்கன்னா தட் இஸ் அ வே பெட்டர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் ரிலேஷன்ஷிப். அவங்க பர்சன் இந்த டிஸ்கனெக்ஷன், இந்த நோ கான்டாக்ட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் முடிவெடுக்க முடியலை. எஸ், தட் இஸ் வாட். பட் வாட் யூ கேன் கெட் இஸ் ஃபினான்ஷியல் ஹெல்ப் அண்ட் தி ஹை ப்ரீஸ்டஸ். எஸ், ஸ்பிரிச்சுவல் சைடும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா? உங்களோட இன்ட்யூஷன் அவங்கள கைட் பண்ணுதா? கமெண்ட் பண்ணுங்கள். கோவில் குளங்களுக்கு அந்த பர்சனை கூப்பிட்டு போயிருக்கீங்களா? கோவில் குளங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு சில ரிச்சுவல்ஸ் பண்ண சொல்லி அவங்களுக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கீங்களா? எல்லாமாகவும் இருந்திருக்கீங்க. 2025 அந்த பர்சனுக்கு எல்லாமாகவும் இருக்க போகிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சர் என்ன ஆக போகுதுன்றத நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதாவது பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 இன்னைக்கு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட நோ கான்டாக்ட் கரண்ட் ஃபீலிங் நம்ம இப்போ படிச்சிருக்கோம். அந்த பர்சனோட ஹிடன் சீக்ரெட் நம்ம படிச்சிருக்கோம். ஹையர் செல்ஃபை எடுத்திருக்கோம். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹூவர் இஸ் இன் ரிலேஷன்ஷிப் இதோட ஃப்யூச்சர் என்ன ஆக போகுது அப்படின்றத நாளைக்கு வீடியோட கண்டினியூவேஷனில் யூ கோனா see it. Because high priestess is involved. High priestess is a person, a most divine feminine. So இதில் இன்வால்வ் ஆகிருக்கு நீங்கள் இல்லை உங்கள் பார்ட்னர். The feminine person is the most divine person and a very problem solver person. ஒரு இஷ்யூ சொன்னால் she or he can pick டக்குன்னு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு masculine energy strengthest personாக தெரிறாங்க. ஸ்ட்ரென்த், வார்ம்த், அந்த கைட். ஃபயர் எலிமெண்ட்டில் இருக்கலாம். லேடிஸ் வந்து வாட்டர் எலிமெண்ட்டில் இருக்கலாம். ஃபயர் அண்ட் வாட்டர் நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் இப்படி ஆப்போசிட்டாக ஜோடியாக் பிரகாரம் ஆப்போசிட்டாக இருந்தாலும் இது ஒரு முடிவெடுக்க வேண்டிய நேரம். திஸ் பர்சன் ஹேஸ் டு சூஸ் எய்தர் அவங்க ஃபேமிலி ஆர் யூ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யூ, ஒர்க் ஆர் யூ, ப்ராப்ளம்ஸ் ஆர் யூ, எக்ஸ் ஆர் யூ. ஏதோ ஒரு டெசிஷன் கேட்குறீங்க. இந்த டெசிஷனை அவங்க எடுக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்றத இந்த ப்ரிடிக்ஷனில் பார்த்தாச்சு. அந்த டெசிஷன் என்னவாக இருக்கும்ன்றத நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக இதோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். இப்போது நம்ம பைல் நம்பர் 2 உடைய ரீடிங் போயிடலாம்.
number 2 green color Avenger green color crystal choose பண்ண உங்க person உடைய current feeling towards you, hidden feeling towards you, hidden higher self messages for you. பார்க்கலாமா? Yes, are you ready? Pile number 2. Pile number 2 choose பண்ணியிருக்கிறவங்களுடைய person's current feeling towards them. Two of air. So உங்களுடைய first card is 2 of air. Okay. 2 decisions, 2 thoughts. Queen of air எனக்கு டெக்கு கடியில் கிடைச்சிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி மேல் அண்ட் ஃபீமேல் இதில் ஃபீமேல் கேட்ட கேள்விக்கு இல்லை ஃபீமேல் பண்ண சொன்ன ஒரு கமாண்டுக்கு ஃபீமேல் எழுப்பின ஒரு தாட்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு தாட். அப்போது ஃபீமேல் மேல் பார்க்குறீங்கன்னா இதில் மேல் அண்ட் ஃபீமேல் தெரியுது. நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பர்சன் நீங்கள் எழுப்பின கேள்விக்கு, நீங்கள் எழுப்பின தாட்டுக்கு, நீங்கள் எழுப்பின ஒரு ஆப்ஷனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அந்த ஆப்போசிட் ஆப்ஷனா இல்லை நீங்கள் சொன்ன ஆப்ஷனா, இல்லை அவங்க மனதுக்கு எழுந்த ஆப்ஷனா, இல்லை நீங்கள் சொன்ன ஆப்ஷனா, இது ஒரு கரண்ட் ஃபீலிங்கில் ஒரு பாகம் போயிட்டுருக்கு. பார்ப்போம். எனி ஹிடன் ஹையர் செல்ஃப், எனி ஹிடன் கரண்ட் ஃபீலிங்ஸ், ஹையர் செல்ஃப் கரண்ட் ஃபீலிங்ஸ். Pile number 2 choose பண்ணவங்களுடைய person's current feelings. Towards them, no contact current feeling towards them. Guys, literally பார்த்தீங்களா, இங்கே 4 of what cups வந்துச்சாங்க, இங்கே 4 of air வந்துருச்சு. airனா nothing but யோசித்து கொண்டே இருப்பேன். இதுதான் உங்கள் பர்சனுடைய தாட்ஸ். சரி யோசிச்ச, முடிவெடுத்தியா? சரி 2 தாட் வச்ச, 2த்தில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணியா? சரி 2த்தில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆப்ஷன் சொன்னேன்ல, அதையாவது சூஸ் பண்ணியா? இல்லை, யோசித்தேன் 2 முறை யோசித்தேன். நீ சொன்னது குயின் சொன்னதையும் யோசித்தேன். 4 முறை யோசித்தேன். 2 தாட்டாக ஆகிற வரையும் யோசித்தேன். அடுத்து ஒரு பர்சன் இருக்காங்க, இவங்க சொல்கிறதையும் சேர்த்து போட்டு யோசித்தேன். எங்கள் அம்மா சொல்கிறதையும் யோசித்தேன். இல்லை ஃபினான்ஷியல் ரீதியாக நம்மளுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமானும் யோசித்தேன். இந்த மாதிரி யோசித்து கொண்டே இருக்கேன்னா கரண்ட் ஃபீலிங்கில் அந்த பாட்டு தான் நம்ம பாட முடியும். இப்படிப்பட்ட ஒரு குழப்பவாதின்னு சொல்லலாம். உங்கள் பர்சன் வந்து குழப்பவாதியோ வாதினியோ, மேல் ஆர் ஃபீமேல், ஹூஎவர் இட் இஸ், இது நீங்கள் உங்கள் பர்சனுக்கு கூட அனுப்புவீங்க. ஐ ஆம் கிவிங் யூ ப்ளீஸ். நீங்கள் முடிவை எடுக்கலைன்னா கூட முடிவு எடுக்கலைன்ற ஒரு முடிவையாவது எடுங்க. கமல் சார் பேசுகிற மாதிரி குழப்பமாக இருக்கா நான் சொல்கிறது. அப்போ முடிவை எடுக்காதது எவ்வளோ ஒரு குழப்பமாக இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு, இல்லைங்களா? லெட்ஸ் see. 4 of air is being patient. It's like maybe being patient and taking decision is good, but எடுக்கலாம், future பார்க்கலாம். current feeling is just thinking whatever it is, he or she is just thinkingல வந்து பட்டம் கொடுக்கணும்னா உங்க பர்சனுக்கு கொடுக்கலாம். thinking about being hermit. Okay, at least they are being patient, taking rest. This rest is very much needed. ஏன்னா ஒரு பெரிய டெசிஷன் எடுக்க போகிறோம், அதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பர்சனும் கொடுத்துட்டாங்க, நம்மளும் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஃபினான்ஷியல் வைஸாக வந்து ஒரு வைஸ்லி பர்சனும் கொடுக்குறாங்க. அப்படின்னா இது 3த்தையும் சேர்த்து போட்டு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்க போகிறோம். ஹெமட் சுச்சுவேஷன். 7 of fire. ஓகே ஃபைனலி உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படின்றத நம்ம பிடிச்சிட்டோம்.
அகேன் ஒரு இது சைக்கிள் வருது. நான் சொல்கிறேன். பைல் 2 நான் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுத்த ஒரு ஆப்ஷன், அவங்களோட ஒரு ஆப்ஷன். இன்னும் ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு இது ஓகே ஆகுமா, இல்லை இந்த ப்ராசஸ் ஸ்லோவாக இருந்தால் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஃபேமிலி இருக்குமா அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் எடுத்து ரொம்ப பேஷன்ஸாக, ரொம்ப டிலேடாக உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இஸ் பீயிங் பேஷண்ட் டுவர்ட்ஸ் யூவில். நீயும் பொறுமையாக இருக்கணும், நானும் பொறுமையாக இருக்கணும். நீயும் ஐசோலேஷனில் இருக்கணும், நானும் ஐசோலேஷனில் இருக்கணும். இப்போ 2 பேர் சேர்ந்து எடுக்கிறத விட 2 பேர் தனித்தனியாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்ச நாள். தட் இஸ் வை திஸ் இஸ் நோ கான்டாக்ட். இது பிரேக்கப் சுச்சுவேஷனான்னு கேட்டால் கிடையாது. திஸ் இஸ் த சுச்சுவேஷன் ஹீ ஆர் ஷீ இஸ் டேக்கிங் டைம் டு மேக் த டெசிஷன். அதை முடிவெடுக்கிறதுக்கான கால அவகாசத்தை தன்னிச்சையாக எடுக்கிறதுக்காக சேர்ந்து எடுத்தால் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால அவங்களோட எடுக்க முடியல, இல்லை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சாதகமான முடிவு எடுத்துருவோமோன்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் நீயும் தள்ளி இருக்கலாம், நானும் தள்ளி இருக்கலாம்னு முடிவு எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் 7 of fire. 7 of fire இஸ் நத்திங் பட் அந்த முடிவு ஒரு பொசிஷனுக்காக, இல்லை அந்த முடிவு வந்து கல்யாணத்துக்காகன்னும் போது அதுக்காக ஆக்ஷன்ஸில் இறங்குறாங்க. டெஃபினெட்லி த யூனிகார்ன், த ஃப்ளையிங் பேர்ட்ஸ், த மிராக்கிள், இந்த கிளிஃப்லேருந்து திஸ் யூனிகார்ன் இஸ் ட்ரையிங் ஃபார் தட் பிளேஸ். அப்போது மிராக்குலஸ்லி ஹீ ஆர் ஷீ இஸ் ஃபைட்டிங் ஆர் அந்த ஒரு பிளேஸ்க்காக, அந்த ஒரு பொசிஷனுக்காக, எய்தர் பிஸ்னஸ் ஆர் ஆஸ் வெல் ஆஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கேட்குற அந்த ஒரு பொசிஷனுக்காக ஒரு 7 பேர்கிட்ட, ஒரு 7 வெவ்வேறு விதமான பரிணாமத்தில் இருக்கக்கூடிய பர்சன்ஸை ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தேட் தேர் இஸ் a நியூ பிகினிங். ஓகேங்களா? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தேட் தேர் வில் பி a நியூ பிகினிங். அண்ட் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு if you are in a very sad position or if you are trying இந்த IVF இதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் வர்றதுக்கு லாட் மோர் சான்சஸ். whoever is trying in a family relationship, in a love relationship, no contactல இருக்கீங்க, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசாமல் இருக்கீங்க, பட் உங்களுக்குள்ள ஃபேமிலிக்குள்ளே இந்த சுச்சுவேஷன் போகிட்டுருக்கு, இது ஓரியன்டட்னால ப்ரெக்னென்சி ஓரியன்டட்னால பிரச்சனைன்னும் போது அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் போய் அட்மிட் ஆகி கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பைல் நம்பர் 2 இது வந்து இதில் இல்லாமல் ஹையர் செல்ஃப்லேருந்து, ஹிடன் சீக்ரெட்லேருந்து சண்டையில் இருக்கும் போது நீங்கள் திடீர்னு உங்களோட இதுவை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். ஐ எம் பாசிட்டிவ் அப்படின்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு ஹாப்பியான சுச்சுவேஷன் ஒரு நோ கான்டாக்டில் இருந்து உங்களுக்கு வருது. நோ கான்டாக்ட் மீன்ஸ் மேம் நான் 2 வருஷமாக வந்து ஒன்றாவே சேர்ந்து வாழலை அப்படின்ற மாதிரி இல்லை. நான் ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கான்டாக்ட், நோ கான்டாக்ட், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வரலை, 2 டெசிஷன், 2 முடிவு, அந்த மாதிரி பேச்சுவார்த்தையில் சண்டை போயிட்டுருக்கிற நோ கான்டாக்டுக்கு, கம்ப்ளீட் நோ கான்டாக்ட் இருக்கிற சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு இது ரெசனேட் ஆகாது. ஜென்ரல் ரீடிங் இதுக்கு முன்னாடி சொன்னது ரெசனேட் ஆகும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட், open up the gateway to success and the opportunity with your positive attitude and energy. Don't let the negative thoughts interfere with your உங்களுடைய growth path. growth அப்படின்னும் போது இந்த growthமே சேர்ந்து இருக்கும். no more obstacles. yes, no more obstacles. 3 of swords இங்கே வந்து ஹார்ட்டில் இல்லை. 3 of air is like ஒரு கப்புள் ரீயூனியன். இங்கே 3rd person தனியாக போயிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பிரித்து வைக்கிற அந்த 3rd person ஒரு தனியாக போயிடுவாங்க. இது வரையும் 3 of swordsக்கு நானே இப்படி சொன்னதில்லை, பட் திஸ் டைம் திஸ் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். ஏன்னா கம்ப்ளீஷன் ஆஃப் சம்திங் அண்ட் நியூ பிகினிங். நியூ பிகினிங்கில் உங்கள் பர்சன் வந்து 2 வந்து 3 ஆகுது. அப்போது அது வந்து உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா 3rd personாக இருக்கலாம். 2 of coins. ஸோ இதில் வந்து ஸ்ட்ராங் கிளைம், whoever is trying to conceive, நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பை அட்மிட்டிங், பை கெட்டிங் ட்ரீட்மெண்ட், இது கண்டிப்பாக இருக்குது. என்னுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ட்யூஷன். நோ மோர் ஆப்ஸ்டக்கிள்ஸ், நோ மோர் ஆப்ஸ்டக்கிள்ஸ். யுவர் பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் ஆட்டிடியூட் ஹெல்ப் யூ டு ஓவர் கம் த ப்ரீவியஸ் ஆப்ஸ்டக்கிள்ஸ் அண்ட் பிளாக். ஸோ இங்கே உங்களுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கொடுத்துட்டாங்க. இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் உங்களுக்கு வந்து இந்த ஓவர் கம் ப்ரீவியஸ் அப்டக்கில் இந்த அப்டக்கிள்ஸை ஓவர் கம் பண்ணி வர வைக்க போகுது.
ஸோ பி ரெடி ஃபார் ஆசில் ஃப்ரீ வே டு ப்ராஸ்பெரிட்டி. ஓகேங்களா? ஹூ எவர் யாரெல்லாம் வந்து பதிலே சொல்ல மாட்டுறாங்க, டெசிஷனை ரொம்ப நாள் பெண்டிங் பண்ணுறாங்க, 2024 என்னென்ன அப்டக்கிள்ஸ் இருந்ததோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஓவர் கம் ஆக போகுது. ஸோ இந்த டெசிஷன் இதுவா அதுவா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணதுக்கு இதுனா வேர்ல்டு கார்டு இஸ் யோர் பிக்கெஸ்ட் பாசிட்டிவிட்டி. ஸோ தட் இஸ் கோன கம்ப்ளீட். அப்போது முடிவு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்லேருந்து தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ஹெமர்ட் சுச்சுவேஷன், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், ஆக்சுவலி யூ ஹாவ் டு தேங்க் for this no contact situation because this situation is gonna get whatever you asked for. ஓகேங்களா? நீங்கள் கேட்டது கிடைக்க போகுது. ஐ ஹாவ் அன்லிமிட்டெட் சாய்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்ரிவேர். எஸ், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் தான் வந்து கிளைம் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணி யூ ஹாவ் டு அக்செப்ட் தட் அண்ட் போல்டாக அந்த நெசசரி ஸ்டெப்ஸை எடுத்து பாசிட்டிவிட்டியை மொத்தம் கான்சென்ட்ரேட் பண்ணி பாசிட்டிவிட்டியை மட்டும் அட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஹஸ்பண்டை விட்டு குழந்தைய மட்டும் வச்சு ஐசோலேஷனில் இருந்தவங்களுக்கும் இங்கே கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருக்கிற இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் என்ன டெசிஷன் எடுத்திருப்பாங்க, இந்த 2 டெசிஷனில் என்ன எடுத்திருப்பாங்க, அது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சர் என்னவாக இருக்கும் அப்படின்றத வந்து நாளைக்கு வீடியோவில் இதோட கண்டினியூட்டியாக பார்ப்போம். ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் உங்களை பற்றின தாட்ஸை வந்து ஒரு அட்வைஸாக வந்து ஒரு தேர்ட் பர்சன் கொடுத்துருக்கலாம். இங்கே ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு, தி ஹெரோபெண்ட் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து ஹையர் செல்ஃபாக பார்க்குற ஒரு பர்சன் வந்து இல்லைப்பா, என்னதான் இருந்தாலும் உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் பார்ட்னரோ உங்கள் பேரை சொல்லி உங்கள் லவ்வரோ அவங்க வந்து நல்லவங்க தான் அப்படின்னு உங்களை பற்றின நற்குணத்தை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. த யூனிவர்சல் ஹேண்ட் ஹேஸ் பிகன். உங்களோட ரீகான்சிலியேஷனுக்கு யூனிவர்ஸ் கடவுள் ஹெல்ப் பண்ண மாட்டாரான்னு கேட்டது தி ஹெரோபெண்ட். அதாவது ஹெரோபெண்ட்னா பூசாரி. கடவுள் காதில் கேட்டுச்சோ இல்லையோ பூசாரியோட காதில் கேட்டிருக்கு. இல்லை நீங்கள் பண்ண பரிகாரங்களுக்கு, பூசாரி வச்சு பண்ண பரிகாரங்களுக்கு, உங்களுடைய வேண்டுதலுக்கு ஒரு சின்ன ஒரு கிளை, அந்த கிளையில் இருக்கிற உயிர், அதில் இருக்கிற பெயிண்ட், ஒரு மேஜிக் ப்ரஷ் மாதிரி யூ கேன் ட்ராட் எனி திங். 2025 வாட் இஸ் கோன் ஹேப்பன் அப்படின்றத என்ன நடக்க போ, கரண்ட் ஃபீலிங் ஃப்ரம் தி ஹையர் செல்ஃப் அண்ட் தி ஹிடன் செல்ஃப், ஃபியூச்சர் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப் நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஹோப் பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 என்னோட ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும். ஃபார் ஃபர்தர் மோர் டீட்டெயில்டு பர்சனல் ரீடிங் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. அண்ட் ஒரு குட் நியூஸ் என்னென்னா லைவ் இஸ் கோன் ரீஸ்டார்ட். நம்ம லைவ் ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். டைமிங் வில் பி அனௌன்ஸ் சூன் ஆர் டக்குன்னு லைவ் கூட வந்துடுவேன். ஸோ ஹோப் 2025 உங்களுக்கு நிறைய ஹாப்பி நியூஸஸில் இதுவும் மேம் லைவ் வரப்போகிறாங்கன்றதும் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.